ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்காகட்டும், குழந்தைகளுக்காகட்டும், இளைஞர்களுக்கு, அதே போல மக்களுடைய ஆரோக்கியமான வாழ்விற்காக ஒவ்வொரு வாரமும் நலம் என்கின்ற மருத்துவ முகாமை தொகுதியினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று அம்மன்குளம் பகுதியிலே இந்த மருத்துவ முகாம் பிஏஜி மருத்துவமனையினுடைய உதவியோடு நடந்து கொண்டிருக்கிறது. கோடை காலத்தில் குறிப்பாக குழந்தைகளுக்கு வெயில் தொடர்பாக வரக்கூடிய சரும பிரச்சனைகள், உடல் உபாதைகளுக்கெல்லாம் சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்து மக்கள்கிட்ட குழந்தைகளை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காக இந்த முகாமில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வேர்ல்டு மலையாளி கவுன்சில் எங்களோடு இணைந்து இந்த முகாமிலே பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த மருத்துவ முகாம் வாயிலாக இலவசமாக கண் அறுவை சிகிச்சைகள், மற்ற உடல்கூறு தொடர்பான அறுவை சிகிச்சைகள் கூட இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது. இதன் வாயிலாக நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்களுடைய இடங்களுக்கே சென்று அவர்களுடைய உடல்நலத்தை பரிசோதித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதன் வாயிலாக இந்த நலம் என்கின்ற எங்களுடைய திட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடக்கின்ற குற்ற செயல்களை பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் தொடர்பில்லாமல் இருக்கிறார் என்பது புரிகிறது. சட்டப்பேரவையிலே சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேசுகின்ற பொழுது தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவங்களை தவிர வேறு எதுவுமே நடக்கவில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று மற்ற மாநிலத்தோட உதாரணத்தெல்லாம் எங்களுக்கு ஒப்பீடு காட்டி எனக்கு பதிலளித்தார்கள். ஆனால் ஈரோட்டிலே, இதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையிலே பல்வேறு உறுப்பினர்கள் தெரிவித்தாங்க, முதியோர்களை குறிவைத்து தாக்குகின்ற சம்பவம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்பாகவே திருப்பூர் மாவட்டத்தில் நடந்தது, இப்போது ஈரோடு மாவட்டம். ஒவ்வொரு நாளும் முதியோர்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கென்று தீவிர கண்காணிப்பு, ஒரு தீவிரமான செயலாக்க திட்டங்கள் என்று இல்லாத காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் கேள்விக்குறியாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இவற்றை பற்றி கவலைப்படாத திராவிட முன்னேற்றக் கழக அரசு மாநிலத்தினுடைய முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்தி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கல்வித்துறையிலே இதோ இங்கே அரசு கலைக்கல்லூரி முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டு இந்த கட்டடம் திறப்பு விழா பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பேப்பரை பார்த்து தான் தெரியுது. எப்போ திறப்பு விழா பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு டேட்டை சொல்கிறாங்க. இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் எனக்கும் தெரியல. கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான இங்கே குழந்தைங்க மாணவிகளுக்கான பெஞ்சு, டெஸ்க்கு இதெல்லாம் கொடுத்து ஒரு ரூமில் வச்சு பூட்டி வச்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமாக அதை மாணவிகளுக்கு கூட கொடுக்க முடியாத சூழல் இருக்குது. உயர்கல்வித்துறையில் இந்த மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு பாராட்டு விழா. வெகுஜன தொடர்பிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக இருக்கிறது.